இந்த உலகத்துல ஏகப்பட்ட அழகும் அதிசயங்களும் கொட்டி கிடக்கு. ஆனா அதை பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நமக்கு தான் டைம் இல்ல. அதுல ஒரு விஷயம் தான் இந்த அரோரா லைட்ஸ். வானத்துல ஒரு பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி ஏகப்பட்ட வண்ணங்கள்ல அந்த மொத்த அட்மாஸ்பியரே ஜொலி ஜொலிக்கும். ஆனா இந்த லைட்ஸ் அப்படிங்கிறது துருவ பகுதிகளில் மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வெளிச்சத்தை நம்ம ஊர்ல இருந்து பார்க்க முடியாது. ஏன் துருவ பகுதிகளை தவிர்த்து வேற எந்த இடத்துலயுமே இது தெரியாது. ஆனா இந்த ஒளி இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சிச்சுன்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த எண்ணத்தை இப்பவே கைவிட்டுருங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் பாதிக்கப்படும். கூடவே நம்ம கிட்ட இருக்க எலக்ட்ரானிக்ஸான ஃபோன், டிவி, ஃப்ரிட்ஜு, லேப்டாப்பு, சேட்டிலைட்னு சொல்லிட்டு எல்லாமே டேமேஜ் ஆகிடும். இப்படி டேமேஜ் ஆன அந்த பொருட்களை சரி பண்ணுறதுக்கே நமக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கலாம். என்னதான் இந்த அரோரா ஒளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அதுக்கு பின்னாடியும் ஒரு சில ஆபத்தும் இருக்க தான் செய்யுது. அழகா வானத்துல டான்ஸ் ஆடக்கூடிய இந்த அரோரா ஒளிகளை உருவாக்குறது நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் தான். சூரியனோட ஒளி இந்த அட்மாஸ்பியர்ல பட்டு சிதறும் போது தான் நமக்கு வானம் ப்ளூ கலர்ல தெரியுது. இதுவே அந்த நேரத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த மழை துளிகள்ல அந்த வெளிச்சம் பட்டு அழகான வானவில் உருவாகும். ஆனா இந்த ரெண்டு வெளிச்சமும் உருவாகிற மாதிரி அரோரா லைட்ஸ் சூரிய வெளிச்சத்தினால உருவாகிறது இல்ல. ஏன்னா சூரியன் நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் மட்டும் கொடுக்கல, கூடவே சேர்ந்து சோலார் விண்டையும் நமக்கு அனுப்பி வைக்குது. அப்படி ஒரு சோலார் விண்ட் வந்து நம்மளோட நிலவுல பட்டனாலதான் நிலவோட தின்னான அட்மாஸ்பியரை ஈஸியாவே டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அதனாலதான் நீங்க நிலவுல இருந்து வானத்தை பாத்தீங்கன்னா அது பகல் நேரமா இருந்தாலும் சரி, இரவு நேரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விண்வெளி மட்டும்தான் தெரியும். அப்படி இந்த சோலார் விண்ட் நம்ம அட்மாஸ்பியரை அழிக்க முடியும் அப்படின்னா நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் ஏன் இன்னும் அழியாம இருக்கு? ஏன்னா நம்ம பூமி கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம பூமியோட ஹாட்டான அயன் கோர்னால உருவாகுது. இது இந்த சூரியனோட அந்த சோலார் விண்டை அப்படி தடுத்து வேற சைடு விலக்கி விட்டுரும். கிட்டத்தட்ட ஒரு பபிள் மாதிரி நம்ம பூமியை சுத்தி இது இருக்கும். ஆனா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது பூமியோட பக்கவாட்டுல ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் பூமியோட துருவ பகுதிகளில் கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்கா இருக்கிற இந்த துருவ பகுதிக்குள்ள இந்த சோலார் விண்ட் லைட்டா எஸ்கேப் ஆகி உள்ள வந்துடும். இப்படி உள்ள வரக்கூடிய இந்த சோலார் விண்ட் முழுக்கவும் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் சார்ஜ்டு புரோட்டான்ஸ் தான் அதிகமா இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேசஸ் ஆன ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜனோட ஒன்னு சேரும்போது அந்த ஆட்டம்ஸ்லாம் அன்ஸ்டேபிளா மாறும். ஸோ திரும்பவும் ஸ்டேபிளா மாறுறதுக்காக இது கெயின் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை எனர்ஜியா வெளிவிட்டுரும். அது வெளிப்படுத்துற எனர்ஜி தான் நமக்கு அழகான ஒளிகளா தெரியுது, அதாவது அரோரா லைட்ஸ். இந்த சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பச்சை நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுவே அது நைட்ரஜன் ஆட்டமோட ரியாக்ட் பண்ணும்போது நீல நிறத்தையும் கூடவே பர்பிள் நிறத்தையும் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த எல்லா ஆட்டம்ஸ் அண்ட் கலர்ஸும் மிக்ஸ் ஆகி பிங்க் அண்ட் எல்லோல கூட தெரியும். இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கலர் வேரியேஷன்ஸ்லாம் சேர்ந்து மொத்தமாவே இரவு நேரங்கள்ல அந்த வானங்களை பெயிண்ட்ல டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி ஒரு அழகான காட்சியை நமக்கு கொடுக்குது. இந்த அரோரா பகல் நேரங்கள்ல உருவாகாதான்னு கேட்டீங்கன்னா உருவாகும். ஆனா சூரியனோட வெளிச்சத்தினால அந்த அரோராஸை உங்களால பகல் நேரத்துல பார்க்க முடியாது, இரவு நேரத்துல மட்டும்தான் தெளிவா பார்க்க முடியும். இந்த லைட்ஸ் நார்த் சைட்ல தெரிஞ்சிச்சுன்னா அது அரோரா போராலிஸ் அப்படின்னும், சவுத் சைட்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அரோரா ஆஸ்ட்ரலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ்னால மட்டும் இந்த அரோரா ஒளிகள் உருவாகாது, புரோட்டான்ஸ்னாலே உருவாகும். ஆனா இந்த புரோட்டான்னால உருவாகிற அந்த அரோரா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது, ரொம்ப டிம்மா தான் இருக்கும். ரொம்ப வெளிச்சம் கம்மியான இந்த லைட்டை ஐசோலேட்டட் புரோட்டான் அரோரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம பூமியோட துருவ பகுதிகளில் என்டர் ஆகக்கூடிய இந்த சோலார் விண்ட் நம்ம பூமியோட அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகும்போது அந்த அட்மாஸ்பியருக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்தும். ஆனா அது ரொம்பவே கம்மியான அளவுல தான் இருக்கும். சோலார் விண்டும் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இது ஓசோன் லேயரான O3 மாலிகுல்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கான எபிலிட்டி இது கிட்ட இருக்கு. அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ்ல இப்ப ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி குளோரோஃப்ளூரோ கார்பனை யூஸ் பண்றோம். அதை ஷார்ட்டா CFC அப்படின்னு சொல்லுவோம். அந்த CFC ஓசோன் லேயரோட O3 மாலிகுல்ஸை அதிகப்படியா பிரேக் டவுன் பண்ணும். ஆனா இந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளிப்படக்கூடிய நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அந்த அளவுக்கு ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணாது, ரொம்ப குறைவான அளவுல தான் பண்ணும். அந்த குறைவான அளவுல ஆகக்கூடிய டேமேஜையும் ஓசோன் லேயர் ரிப்பேர் பண்ணிரும். இந்த சோலார் விண்ட்னால நம்ம அட்மாஸ்பியருக்கு ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் அப்படிங்கிறது டெம்பரவரி மட்டும்தான், பர்மனண்டா எந்த டேமேஜும் ஏற்படுத்த முடியாது. ஆனா இந்த சோலார் விண்ட் நார்மலான அளவுல இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் நம்ம பூமியை வந்து தாக்குனா கூட நம்ம பூமியோட அட்மாஸ்பியருக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சோலார் விண்ட் வரும்போது அது நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை தாண்டி தான் உள்ள வரும். அப்படி உள்ள வரப்ப துருவ பகுதிகளை
தாண்டி நம்ம பூமியோட நிறைய இடங்கள்ல உங்களால அரோரா லைட்ஸை பார்க்க முடியும். ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு திரும்பியுமே தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துடும். இதனால நம்ம பூமியோட அட்மாஸ்பியருக்கு பெருசா எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா நம்ம பூமியில வச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா அந்த சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் உள்ள வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேல மோதும் போது அது எல்லாமே டேமேஜ் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. 1859ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் வந்திருக்கு. அது அப்போதைக்கு இருந்த டெலிகிராஃபி மிஷின்ஸை நிறைய டேமேஜ் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பேரும் கொடுத்திருக்காங்க, கார்னிங்டன் ஈவெண்ட் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம 2000லையும் 2003லையும் 1972ஆம் ஆண்டும் 1989ஆம் ஆண்டும் ஒரு சில நோட்டீஸ் பண்ற அளவுக்கு சோலார் விண்ட் வந்து நம்ம பூமியை தாக்கியிருக்கு. ஆனா அது பெரிய அளவிலான டேமேஜஸை இது வரைக்கும் ஏற்படுத்தல. நம்ம கம்யூனிகேஷன் பண்றோம்ல போன்ல அண்ட் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்ஸை இது டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் அங்கங்கே டேமேஜ் பண்ணிருக்கு. முக்கியமா சேட்டிலைட்ஸ்க்கும் ஒரு சில டேமேஜஸை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ரீசெண்டா கூட ஒரு பெரிய சோலார் ஸ்டோம் வந்துச்சு மே 10ஆம் தேதி 2024 அப்போ. அந்த சமயத்துல இந்தியாவோட லடாக் பகுதிகளில் கூட இந்த அரோரா லைட்ஸ் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அரோரா லைட்ஸ் தெரியாத இன்னும் நிறைய டிராபிக்கல் ஜோன்ஸ்லயும் இந்த லைட் வந்து தென்பட்டிருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த அந்த சோலார் ஸ்டோம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது. நம்ம பூமியோட அட்மாஸ்பியரை தாண்டி அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம எர்த்துக்குள்ள வர அளவுக்கு அந்த சோலார் விண்ட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. நார்மலா எப்பவும் போல ஒரு சோலார் விண்ட் நம்ம பூமியை வந்து தாக்குறதை விட கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. ஆனா ஒரு பெரிய சோலார் மேக்சிமம், அதாவது ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் வந்து அடுத்த வருஷம் 2025 ஜூலை மாசம் நம்ம பூமியை வந்து தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோலார் விண்டுக்கு ட்ரெய்லர் காட்டுற விதமாக தான் இப்போதைக்கு 2024 வந்த ஒரு பெரிய சோலார் ஸ்டோம். ஆனால் 25ல் வரப்போறது கண்டிப்பா நம்ம பூமியை தாக்கக்கூடாது அண்ட் அது மூலியமா நம்ம பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம எல்லாரோட ஆசையும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம நிறைய மரக்கட்டைகளை போட்டு ஒரு நெருப்பு கொளுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த ஃபியூல் இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு எரியும். அந்த ஃபியூல் வந்து அதிகமா இருக்கும்போது, அந்த எரிபொருள் அதிகமா இருக்கும்போது அந்த நெருப்பு ஏற்படுத்துற வெப்பமும் வெளிச்சமும் அதிகமா இருக்கும். அந்த எரிபொருள் குறைய குறைய அது ஏற்படுத்துற வெப்பமும் வெளிச்சமும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த மாதிரி அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது லீனியரா இருக்கும். ஆனா இதுவே நம்ம சூரியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சில சமயம் அதிகமான சோலார் விண்ட் அனுப்பும், சில சமயம் அது கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஏன் கம்மியாவும் அதிகமாகவும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு? ஏன்னா நம்ம சூரியன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நெருப்பு பந்து கிடையாது, அது ஒரு பிளாஸ்மா பந்து. பிளாஸ்மானா என்ன? நம்ம பூமியில 3 வகையான நிலைகள் இருக்கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு. ஆனா இதை தாண்டியும் 4ஆவதா ஒரு நிலை இருக்கு, அதுதான் பிளாஸ்மா. இப்ப நீங்க கேஸை எடுத்துக்கிட்டு அதை 1000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து மில்லியன் டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேஸ் அப்படிங்கிறது பிளாஸ்மாவா மாறும். அதாவது அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே ஹீட் ஆகும்போது சார்ஜ் ஆகும். ஸோ அந்த சார்ஜ்னால அதில் ஒன்றா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸும் தனியாக பிரிஞ்சு போகும். இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் தான் இந்த பிளாஸ்மா முழுக்கவுமே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியான அளவில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். இது எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான். இதுதான் இந்த பிளாஸ்மா முழுக்கவுமே நிறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கேஸ் ஹீட் ஆகும் போது தானே இந்த பிளாஸ்மா உருவாகும். அப்போ இந்த சூரியனை எது ஹீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ள நடக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹீலியமா மாறும்போது அதிக அளவான வெப்பத்தை வெளிப்படுத்தும். அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டமையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை எது செய்யுது அப்படின்னா கிராவிட்டி தான். கிராவிட்டி வெளியில இருந்து இந்த ஆட்டம்ஸை உட்புறமா தள்ளும் போது தான் இது நடக்குது. இது ஏற்படுத்துற பிரஷர்னால தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது அண்ட் இது மூலியமா தான் ஹீட்டும் கிரியேட் ஆகுது. கிராவிட்டி தான் சூரியனை உட்புறமா தள்ளிட்டு இருக்குல்ல. ஸோ அதுல இருந்து எப்படி சோலார் விண்டு சூரியன்ல இருந்து தப்பிச்சு வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லார் வீட்லையும் பார்க்க முடியும். இப்போ நீங்க தண்ணியை சூடு பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க சூடு பண்றதுக்கு முன்னாடி அது தண்ணியா இருக்கும்போது அதோட டென்ஸ் அதிகமா இருக்கும், அதாவது அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால அந்த தண்ணியை கிராவிட்டி கீழே பிடிச்சி வச்சிருக்கும். இதுவே அது சூடு ஆகுனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஆவியா மாறும். ஆவியா மாறும்போது அதோட டென்ஸ் குறைய ஆரம்பிக்கும், அதாவது அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அப்ப அது கிராவிட்டில இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடும். அடர்த்தி கம்மியா இருக்கிற ஒரு பொருளை கிராவிட்டியால ஸ்ட்ராங்கா பிடிச்சி வைக்க முடியாது. அதனாலதான் கேஸ் வந்து நீங்க சூடு பண்ணும்போது நீங்க சூடு பண்ற பாத்திரத்துல இல்லாம மேல கொஞ்சம் பறந்து நிற்கும். அதே ஒரு விஷயம் தான் சூரியன்ல நடக்குது. சூரியன்ல பிளாஸ்மா வந்து ரொம்ப அதிகமா சூடாகும் போது அதிகமா சூடாகக்கூடிய அந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது லெஸ் டென்ஸா மாறும், அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அடர்த்தி குறைஞ்ச
அந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது கிராவிட்டியை ஓவர் கம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடும். ஆனா இது மாதிரி எல்லா பிளாஸ்மாவுமே வெளியே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா பிளாஸ்மாவும் வெளியேறாது. ஏன்னா அது சூரியனை விட்டு வெளியே போகும்போது அந்த பிளாஸ்மா கொஞ்சம் கூல் ஆகிடும். அது கூல் ஆனா என்ன ஆகும், திரும்பவும் டென்ஸா மாறும். ஸோ டென்ஸா மாறினதுக்கு அப்புறம் திரும்பவும் சூரியனோட கிராவிட்டி அந்த பிளாஸ்மாவை இழுத்துரும். கிட்டத்தட்ட நம்ம பூமியில மழை பெய்யற மாதிரி தான். தண்ணி சூடாகி ஆவியாகி மேகமா மாறும். அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆகும்போது திரும்பியும் மழையா பொழிஞ்சு எர்த்துக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பிளாஸ்மா உள்ள இருந்து வெளியே போகி திரும்பியும் உள்ள வரும். இந்த ஒரு விஷயத்த பிளாஸ்மா ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வெளியே போற அந்த கேஸ் தான் திரும்பியும் சூரியனுக்குள்ள விழுந்துருது, பிளாஸ்மா ரெயினா விழுந்துருது. அப்புறம் எப்படி சோலார் விண்டு தப்பிச்சு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சூரியனை கொஞ்சம் உத்து பாருங்க. அதுல ஏகப்பட்ட நூடில்ஸ் மாதிரியான அமைப்பு இருக்கும். இது எதனால ஏற்படுது அப்படின்னா சூரியனோட ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான். ஆனா நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இந்த சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. ஏன்னா நம்ம பூமியில இருக்கிற மாதிரி சூரியன்ல எந்த தரைப்பகுதியும் கிடையாது. அதனால சூரியனோட ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வேகத்துல சுத்தும். சூரியனோட துருவ பகுதிகளில் சூரியன் மெதுவாகவும் கொஞ்சம் கொஞ்சமா அது மைய பகுதியை நோக்கி வரும்போது அது ஃபாஸ்டாகவும் சுத்தும். இதனால இதுல ஏற்படக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்னு மோதி டைட் ஆகி லூஸ் ஆகி ஒன்னு மேல ஒன்னு ஓவர் லூப் ஆகி ஒரு கொதறி போட்ட நூடில்ஸ் மாதிரி ஒரு அமைப்புல வரும். இதனால ரெண்டு விஷயங்கள் ஏற்படும். ஒன்னு என்ன அப்படின்னா இந்த சூரியன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்க அந்த இடங்கள்ல ஹீட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். இத கூலஸ்ட் ரீஜன் ஆஃப் சன்னு சொல்றாங்க. ரொம்பலாம் கூலா இருக்காது, சரௌண்டிங் பகுதியோட கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இதை நம்ம பார்க்கும்போது கருப்பு நிறத்துல இருக்கும். இதை சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு சில ஓப்பன் ஃபீல்டும் உருவாகும். இந்த ஓப்பன் ஃபீல்டுல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த சோலார் விண்ட் வந்து வெளியிடப்படும். இந்த ஓப்பன் ஃபீல்டோட பேர் என்ன அப்படின்னா கொரோனல் ஹோல்ஸ். இதனால மட்டும் சோலார் விண்ட் உருவாகாது. இந்த பிளாஸ்மா ரெயின் பெய்யும்ல, சோ அப்போ அது கிட்டத்தட்ட thousands of கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா. இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற அந்த ஒரு விஷயத்த சோலார் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஒரு இடத்துல திடீர்னு ஸ்னாப் ஆகும். இதுவும் சோலார் விண்டா சூரியனை விட்டு வெளியேறும். அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்மா ரெயின் உருவாகிற அந்த சமயத்துல கூட ரெண்டு பிளாஸ்மா ரெயின் வந்து மோதிக்கிட்டு அது மூலியமா கூட இந்த சோலார் விண்ட் வெளியேறும். இந்த திடீர்னு நடக்கிற பிளாஸ்டுக்கு சோலார் ஃபிளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வெளியேறக்கூடிய எல்லா சோலார் விண்டும் சம்டைம்ஸ் அதிகமாகவும் சம்டைம்ஸ் கம்மியாகவும் இருக்கும். இப்படி அதிகப்படியா வெளியேறக்கூடிய அந்த சோலார் விண்ட கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட்டா CME அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா சூரியனோட வெளிப்புற அடுக்கான கொரோனா ரீஜியன்ல இருந்து வெளியேறனால தான் இந்த பேர் இதுக்கு. கண்டிப்பா கொரோனான்னு சொன்னோன்னே உங்களுக்கு கொரோனா வைரஸ் ஞாபகம் வந்திருக்கும். அந்த வைரஸ்க்கு பேர் கொடுக்கறதுக்கு கூட நம்ம சூரியன் தான் காரணம். ஏன்னா சூரியனோட ஸ்ட்ரக்சர்ல அந்த வைரஸ் இருக்கிறனால தான் அதுக்கு கொரோனா அப்படிங்கிற பேரை கொடுத்திருக்காங்க. இந்த சூரியன்ல இருந்து திடீர்னு இந்த மாதிரி சோலார் விண்ட் அதிகமா வெளியேறதும் அண்ட் கம்மியா வெளியேறதுக்கும் முக்கியமான காரணம் சூரியன்ல நடக்கிற அந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டினால தான். அந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த கொரோனல் ஹோல்ஸும் சன் ஸ்பாட்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சோலார் விண்டும் அதிகமா இருக்கும். இப்படி இந்த மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கிற ஒரு விஷயத்த சோலார் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கம்மியா இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டியை சோலார் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் மாறுறதுக்கான காரணம் ஒவ்வொரு 11 வருஷமும் சூரியனோட அந்த மேக்னெட் இருக்குல்ல, நார்த் அண்ட் சவுத் போல் வந்து அப்படி தலைகீழ மாறும். நார்த் போல் சவுத் ஆகவும் சவுத் போல் நார்த் ஆகவும் ஃபிளிப் ஆகும். உடனே இது மாறிடாது. 11 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறுற அந்த சமயத்துல தான் இந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாகவும் கம்மியாகவும் மாறுது. இப்படி இந்த மேக்னெட்டிக் ஃபிளிப் ஆகிற ஒரு ஈவெண்ட்டை சோலார் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உருவாகிற சோலார் விண்டு நம்ம பூமியை வந்து அடையும் போது நமக்கு அரோரா ஒளிகள் தெரியுது. அது ஒரு ஆபத்துக்கான எச்சரிக்கைன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் நம்ம அதை ரசிக்கிறோம். ஆனா அந்த அரோரா அப்படிங்கிறது நம்ம பூமியில மட்டும் உருவாகாது. இன்னும் பல இடங்கள்ல எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல நடக்கிற மாதிரி ஒரு அயனைசேஷன் நடக்குதோ அந்த இடங்கள்லயும் உருவாகும். நம்மளோட சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டர்ல உருவாகும், சாட்டன்ல உருவாகும். அண்ட் ஜூபிட்டரோட நிலவுகளான ஐயோ, யூரோப்பா அண்ட் கெனிமெடலையும் இதை பார்க்க முடியும். ஆனா ஜூபிட்டரோட ஒரு நிலவான ஐயோல அரோரா லைட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து சூரியனால உருவாகக்கூடிய சோலார் விண்டு கிடையாது. ஜூபிட்டரோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜூபிட்டரோட நிலவான அந்த ஐயோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆகும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி உருவாகும். அதை தான் ஐயோ ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கரண்ட் ஐயோவோட அந்த அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகும்போது தான் அதிக அளவிலான அரோரா லைட்ஸ் வந்து உருவாகும். சோலார் விண்டினாலையும் உருவாகும். ஆனா இந்த ஐயோட ஃபிளக்ஸ் டியூபோட கரண்ட்னால உருவாகிற அந்த அரோரா தான் அதிகமா இருக்கும். நம்ம பூமியில மட்டும் இல்ல, பல கிரகங்கள்லையும் பல நிலவுகள்லையும் இந்த அரோராஸை பார்க்க முடியும். ஒரு சில அரோராஸ்
சோலார் விண்டுனால உருவாக்கப்படுது. இன்னும் ஒரு சில அரோராஸ் ஒரு பிளானட்டோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதோட நிலவோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்டராக்ட் ஆகும்போது உருவாகிற கரண்ட்னால அரோராஸ் உருவாகுது. இந்த அரோராஸ் மட்டும் கிடையாது, இன்னும் இந்த உலகத்திலையும் பிரபஞ்சத்திலையும் ஏகப்பட்ட அழகு நிறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் ரசிக்க கத்துப்போம். முடிஞ்ச அளவு இயந்திரங்கள்ல இருந்து விலகி இயற்கையோட பழக ஆரம்பிப்போம். ஏன்னா இயற்கையோட இருக்கும்போது தான் நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டும் சரி, பிசிக்கலான அந்த ஸ்டேட்டும் சரி ரொம்பவே வெல் பீயிங்கா இருக்கும்.